வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் நியூமெரிக்கல்ஸ் பார்க்குறோம். இந்த வீடியோவில் ஒரு 2 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்குறோம். என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ ட்ரக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் accelerates uniformly at 2.0 meter per second square. At t equal to 10 seconds, a stone is dropped by a person standing on the top of the truck, which is 6 meter high from the ground. What are velocity, acceleration of the stone at t equal to 11 seconds? Neglect air resistance. தமிழில் ஓய்வில் இருக்கும் ஒரு சரக்கு வண்டி இயங்க தொடங்கி 2.0 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ற சீரான முடுக்கம் அடைகிறது. தரையிலிருந்து 6 மீட்டர் உயரமுள்ள சரக்கு வண்டியின் உச்சியில், சரக்கு வண்டியின் உச்சி தரைக்கும் சரக்கு வண்டியினுடைய உச்சிக்கும் உள்ள ஹைட் வந்து 6 மீட்டர். உச்சியில் இருக்கும் ஒருவர் t ஈக்குவல் டு 10 செகண்டில் ஒரு கல்லை கீழே போடுகிறார் எனில் t ஈக்குவல் டு 11 செகண்டில் கல்லின் திசைவேகம், கல்லின் முடுக்கம் என்ன? காற்று தடையை புறக்கணிக்க. இதுதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டினை முதல்ல நோட் பண்ணிக்கங்க, இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ கொஸ்டினை நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல கிவன் என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் ஆக்சிலேட்ஸ். ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக் வந்து ஆரம்பத்தில் அதோட நிலை அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட், அதனுடைய அப்போ இனிஷியல் ஸ்பீடு வந்து 0, ஓய்வுலேருந்து இயங்க தொடங்குது இல்லையா? அப்போ இனிஷியல் ஸ்பீடு வந்து 0, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆகிறப்ப அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகலை, ஆக்சலரேட் ஆகுது, முடுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ முடுக்கம் அடையுது? அந்த ட்ரக்கோட ஆக்சலரேஷன் முடுக்கம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2.0. இதனுடைய முடுக்கம் வந்து 2.0 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த ஆக்சலரேஷன், இவ்வளோ ஆக்சலரேஷன்லாம் என்னது, ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அது 10 செகண்ட், இங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10 செகண்டில் எங்கேயோ இருக்குது, இங்கே எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ட்ரக் வந்து இங்கே எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதோடைய டாப்பில் இருந்து ஒரு பர்சன் இங்கே இருந்துட்டு ஒரு பர்சன் எப்போ அட்டு t ஈக்குவல் டு 10 செகண்ட், 10 செகண்டில் இங்கேருந்து ஒரு பர்சன் இந்த கல்லை வந்து ட்ராப் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறாரு. ஓகே, இப்போது இங்கே தான் கவனிக்கணும். இப்போ நான் சாதாரணமாக ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அது செங்குத்தாக கீழ் நோக்கி விழும். எங்கே ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வேர்ட்டிக்கலாக டவுனோட போகும், செங்குத்தாக கீழ் நோக்கி இயங்கும். ஆனால்